சப்பாடா அப்படின்னு இப்போ தான் நான் வந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து மறுபடியும் ரீல்ஸு யூடியூப்பில் வீடியோஸ்ன்னு போட ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு அடி மாறி ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க அஃப்கோர்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண தான் பிடிக்கும். நெகட்டிவான விஷயங்கள் நிறைய என் வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு அதை வெளிப்படுத்த பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மற்றவங்களோட சிம்பத்தி வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் யாரும் நம்மளை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்லிடக்கூடாது, அது நம்மளை இன்னும் வீக் ஆக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து என்னுடைய நிறைய நெகட்டிவான விஷயங்களை வெளியே சொல்கிறதில்ல. அதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லினா கூட ரீல்ஸில் சொல்லினா கூட நான் வந்து யூடியூப் வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல தான் போகிறேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்வேன். ஏன்னா ஒரு ரீலில் வந்து எவ்வளோ சொல்ல முடியும்னு எனக்கே தெரியல. ஆனால் நிச்சயமாக இந்த சோதனையிலேருந்து மீண்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நினச்சிட்டே இத்தனை வருஷம் போயிடுச்சு. ஆனால் இனி வந்து நான் வந்து சோர்ந்து உட்கார்ற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நீங்களும் மனசுக்குள்ளே அந்த வைராக்கியத்தை வளர்த்திக்கோங்க.